வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். ஒரு பாதை இருக்கும்னு அதன் அர்த்தம் என்ன? நீ அங்க அங்க எங்க எகிப்துல இருக்காத, அசீரியாவில் இருக்காத. நித்தியத்தை நோக்கி பயணிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதை முன்பாக இருந்து கொண்டே இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி புறப்பட்டார்கள். அவர்கள் சஞ்சரித்த பாதைகளை நீங்கள் பார்த்தீர்களே என்றால், சிவந்த சமுத்திரம் இருந்தது, சமுத்திரம் தண்ணீர் இருந்தது, வனாந்திரம் இருந்தது, அவாந்திர வெளிகள் இருந்தது, மலைகள் இருந்தது, பள்ளத்தாக்கு இருந்தது. இவைகளில் ஒருவன் அகப்பட்டால் அவன் சர்வை பண்றதை, அவன் வாழ்வதே சிரமம். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், இவைகளிலே அவர்களுக்கென்று தேவன் பாதையை வைத்து இவைகளை காண பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, இவைகளை கடக்கவும் பண்ணினார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அதை தான் சொல்லுகிறான், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் என்று தாவீது பாடாமல், மரண இருளின் பள்ளத்தாக்கில், அதன் அர்த்தம் என்ன? ஒருத்தன் நடக்கிறானாலே அங்க என்ன இருக்கு? கரெக்ட் தான், சத்தமா சொல்லுங்க. பாதை இருக்கு. நான் துன்பத்தின் நடுவில், அப்ப துன்பத்தின் நடுவில் ஒருத்தன் நடக்கிறானாலே அவனுக்கு அங்க என்ன இருக்கு? ஆமென். அதாவது கீழே இருக்கிறவங்க தான் சொல்லணும், சேர்ல இருக்கிறவங்க சொல்லக்கூடாதுங்கிற நியமம் இங்கு கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள், அதை ஒரு ஆள் சொல்லக்கூடாது, ஒன்றா சொல்லணும். எல்லாரும் கிறிஸ்துவுக்குள். எல்லாம் அப்படி கையசைச்சு ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றதுல ஒன்று என்னன்னா, ஆண்டவர் அப்படி ஃபுல்லா நிரம்பி அப்படி இருக்கணும், அப்படி இல்லை. ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை டேஸ்ட் பண்ணணும், ஒவ்வொருவரும் வார்த்தையை சுமக்கணும், ஒவ்வொருவரும் வார்த்தையை சுதந்தரிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னொன்று தெரியும், ரொம்ப நெருக்கமாக இருக்கிறீங்க, கையெல்லாம் தூக்கி கீழே போடுறதுக்குள்ள மீட்டிங் முடியும். நம்ம சிலர்லாம் கை தூக்கணும், இதுலலாம் ஆட்கள் வந்து இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமேன். சிலர் எழுமுனா சேர் எடுத்துட்டு போறதாகவும் கேள்விப்பட்டேன். திரும்பி உட்காரும் போது இன்னும் எடுத்துக்கொள்ளப்பட்டதா. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கவனமா கேளுங்க. நீங்க மீட்கப்பட்டீங்களா? உங்களுக்கு முன்னாடி ஒரு பாதை இருந்துட்டே இருக்கும். அது சமுத்திரமோ, வனாந்திரமோ, ஆறுகளோ, மலைகளோ, பள்ளத்தாக்கோ. டேவிட் அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறான், எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும். இதை யார் பாடுவா தெரியுமா? தேவனால் அழைக்கப்பட்டவர். என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க எந்த பாதையையும். பாடுங்க சகோதரர்கள் சத்தமா, எந்த சூழ்நிலையும். சத்தமா பாடுங்க, எந்த பாதை. ஆமென். எந்த பால்கனி உங்களையும் சேர்த்துதான். உங்க கரம் இருக்க, உங்க கரம் ரேமாமா தோனோலோ, உங்க கரம். மீட்கப்பட்டவர்களுக்கு மகிமையில போய் சேரும் வரைக்கும் அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது நடுவில் ஒரு பாதை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அநேக மீட்கப்பட்டவர்களும்
முடங்க காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தது வனாந்திரத்தில் அழிய அல்ல. ஆனாலும் அநேகர், இன்னும் சொல்லணும்னா சுதந்திரித்தவர்களை விட சுதந்திரிக்காமல் அழிந்தவர்கள் தான் அதிகம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். பைபிள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாம் கனெக்டடா தான் இருக்கும், ஒன்றுக்கொன்று இணைந்து தான் இருக்கும். இது படித்து போவதற்கான சரித்திர புத்தகம் மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்வை மாற்றுகிற புத்தகம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். சிலர்னு சொல்லும் போது அங்க விரல் விட்டு எண்ணலாம். கானானுக்குள் கால் எடுத்து வைத்தவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா, காலேப், அதன் பிறகு 20 வயசுக்கு உட்பட்ட சந்ததி. ஆனால் மடிந்த கூட்டமோ ஏராளம். ஏன்? தேவன் பட்சபாதம் உள்ள தேவனா? அல்லவே. அப்படி இருக்க ஏன் ஒரு கூட்டத்திற்கு, ஒரு சின்ன கூட்டத்துக்கு முன்னாடி மட்டும் டோர் ஓப்பனாகவே இருக்கு, அவங்க என்றானாங்க, சுதந்திரித்தாங்க. ஆனா இன்னொரு கூட்டம் ஒவ்வொரு இடத்துல முடக்கப்பட்டாங்களே, அதற்கான காரணம் என்ன? அந்த காரணத்தை தான் இந்த நாளிலே ஆவியானவர் சொல்லி நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். காரணம் ஒன்றே ஒன்றுதான். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தோம்னா அதுக்கு மேல நிறைய சொல்லி இருக்கு. எல்லாரும் மேகத்துக்கு, சமுத்திரத்தின் வழியாய், மேகத்துக்கு கீழே இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். அப்போ பட்சபாதம் இல்லாம கொடுக்கப்படுகிறது. ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை, அடுத்த வார்த்தை வாசிங்க, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நல்ல கவனமா கேளுங்க. அப்போ ஒரு தேவ பிள்ளை, மீட்கப்பட்ட தேவ பிள்ளை, மகிமையை நோக்கி பயணிக்கிற ஒரு தேவ பிள்ளை எதுலதான் முழு கவனத்தை செலுத்தணும்னா தேவனை பிரியப்படுத்துவதில்லை. தேவனை பிரியப்படுத்தும்படிக்கு பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பு தான் என்னவென்றால் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனை பிரியப்படுத்தணும்னா நான் ஒரு காரியத்துல உறுதியா இருக்கணும். எந்த காரியத்துலன்னா கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்ளுவதில் நான் எப்படி இருக்கணும் தெரியுமா? உறுதியா இருக்கணும். இதை தியானிக்கும் போது ஆண்டவர் இப்படி எழுத வைத்தார். இயேசுவோடு நாம் கொள்ளும் உறவை பிதா ரசிக்கிறார். இயேசுவோடு எனக்கு இருக்கிற பழக்கம், எனக்கு இருக்கிற நெருக்கம், இது ஒண்ணுதான் பிதா ரசிக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் இயேசுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் சத்தமா இயேசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சைடு நல்லா கேக்குது, இந்த சைடு கொஞ்சம் வீக்கா இருக்கு. இன்னும் சத்தமா இயேசு. இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். வண்டி பிக்கப் ஆச்சுன்னா அவ்வளவுதான். ஜீசஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இயேசு மட்டும் இல்லைன்னா நானும் கிடையாது, நீங்களும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது இந்த
ஒரு உணர்வும் இந்த ஒரு தெளிவும் நமக்குள்ள இருந்தா என்ன வந்தாலும் நம்புவே என் நேசமீட்பர் யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது அகல ஆழ கைகளை உயர்த்தி என்ன நல்ல 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 புரிஞ்சுக்கோங்க. இந்த இயேசு மூலமா தான் நம்ம இந்த உறவுக்குள்ளே வரும். பழைய ஏற்பாட்டில் ஒருவனுக்காக ஒரே ஒரு கூட்டத்துக்காக வானம் திறந்தது, ஏணி வைக்கப்பட்டது, தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள். யாருக்காக? யாக்கோபு அல்லது இஸ்ரவேல். அவர் அறியப்பட்டதும் எப்படி தெரியுமா? இஸ்ரவேலின் தேவன். இப்ப நம்ம எல்லாம் எங்க? வானம் திறக்கப்பட்டது, தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதெல்லாம் ஒருவனுக்காக. அதுவும் எதற்காக நீங்க பாத்தீங்கன்னா உறவுக்காக. அவர் வந்து எப்படி தம்மை அறிமுகப்படுத்தினார் தெரியுமா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவன். இப்படிதான். அப்ப அந்த இடத்துல யாக்கோபோடு அந்த உறவை கொண்டாடதான் வருகிறார். உறவு. நாம யாரா இருந்தோம்? காணியாட்சிக்கு புறம்பானவர்களா இருந்தோம், தேவனற்றவர்களா இருந்தோம், வாக்கு தத்தத்துக்கு அந்நியரா இருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். இயேசு வருவதற்கு முன்பு வரை ஒரே ஒருவனுக்காக வானம் திறக்கப்பட்டது, ஒரே ஒருவனுக்காக ஏணி வைக்கப்பட்டது, ஒரே ஒருவனுக்காக தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருந்தது. எப்பொழுது இயேசு இந்த பூமியில் வந்தாரோ, நாத்தான் வேலை பார்த்து கர்த்தர் சொன்னார். யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் 52வது வசனம் 51. பின்னும் அவன் அவரை நோக்கி, பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீ என்றல்ல. பழைய ஏற்பாட்டில் நீ, புதிய ஏற்பாட்டில் என கிறிஸ்துவுக்குள்ள யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஜெனியூனா ஆன்சர் பண்ணணும். நம்முடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் வந்தான்னு கேட்டா யாருமே கை தூக்க மாட்டோம், பைபிள்ல யாரும் கை தூக்க மாட்டாங்க. ஆனா நான் கூப்பிட்டு ஆண்டவர் எனக்கு பதில் தந்திருக்கிறார் அப்படி சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். நான் கை தூக்கி வச்சுக்கோங்க. நான் கூப்பிட்டு எனக்கு ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார் அப்படி சொல்றவங்க மட்டும். ஆமென். இதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஜீசஸ். ஜீசஸ் எதை வச்சு பதில் தந்தார்? பிதா எதை வச்சு பதில் தந்தார்? இவன் ரொம்ப நல்லவன் அப்படியா? எதை வச்சு பதில் தந்தார்? இவன் முழங்கால நின்னானா அப்படியே உறங்கிரும் அப்படியா? இல்ல, எதை வச்சு எதை வச்சு எதை வச்சு? இவெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்தான் அப்பா பாப்பா. எதை வச்சிங்க? எதை வச்சிங்க? ஒரே ஒரு நாமம் தான், ஒரே ஒரு காரணர் தான், ஒரே ஒருவர் தான், அவர்தான் இயேசு. அதனாலதான் ரோமர் 5வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களிலே அந்த வசனத்தை வாசியுங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. 2வது வசனம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபைக்குள்ள எப்படி வந்தோம் தெரியுமா? த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட்.
1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மூலமாக உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை. உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை. அப்ப கிருபைன்னு வரும்போது அங்க ஜீசஸ் தான் இருக்கிறார். நான் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு காரணரா யார் இருக்கிறா? ஜீசஸ் தான் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒவ்வொரு பகுதியிலும் இங்கிருந்து எனக்கு பரலோகத்துக்கு ஏதாவது கனெக்ட் ஆகுதுன்னா அதற்கு முழு காரணரா யாரு மட்டும்தான் இருக்கிறார்னா ஜீசஸ். ஈசாக்குக்கு கிருபை ஆபிரகாம் பையங்கிறதுனால கிடைச்சது. யாக்கோபுக்கு கிருபை ஆபிரகாம் ஈசாக்கு சந்ததி என்பதனால கிடைச்சது. தாவீதுக்கு கிருபை ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தலைமுறையில வந்ததுனால கிடைத்தது. எனக்கு கிருபை இயேசுவால மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசுவோடு நான் ஐக்கியம் கொள்ளாமல், நான் பழகாமல், ஆமென், எனக்கு பழக முடியலன்னா நான் சரியா இயேசுவை இன்னும் புரியல. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று. அப்ப அந்த இடத்துல இயேசு வரலன்னா நம்ம இன்னும் யாரா தான் இருந்திருப்போம்? கோபாக்கினை. ஜீசஸ் வந்ததும் என் பிளேஸ் மாறுது. எனக்கு தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க, அது அவன் தலைவிதி, அது மாறுது, டோட்டலா மாறுது. இப்ப கோபாக்கினை லிஸ்ட்ல இருந்தேன்னா என் வாழ்க்கையில இயேசு வந்ததும் நான் எந்த லிஸ்ட்ல வந்துட்டேன்னா ரட்சிப்படைவதற்கான ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா? ஆமென். சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமும் ரட்சிப்படைவர்களுக்கு அது தேவ பலனுமாயிருக்கிறது. அந்த லிஸ்ட் இயேசு. இப்போ நான் தைரியமா சொல்லுவேன், நான் கோபாக்கினையின் வரிசையில் அல்ல. கடைசி நாளில் எக்காலம் தொனிக்கும் போது ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுவார்களே, அந்த வரிசையில நான் இருக்கிறேன். அப்போ கேட்கலாம், எதை வச்சு சொல்ற? நீ வெள்ளையும் போடுறத வச்சா சொல்ற? நோ. நீ ஊழியம் செய்யறத வச்சா சொல்ற? நோ. நீ செபிச்சத வச்சா சொல்ற? நோ. நீ கொடுத்தத வச்சா சொல்ற? நீ எதை வச்சு சொல்ற? இயேசுவை வச்சு சொல்ற. இயேசுவே காரணர். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் எத்தனை உறவுகளை சந்தித்திருப்பீர்கள்? யாரோடு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறீங்க? இயேசுவோடு உங்களுக்கு இருக்கிற தொடர்பு என்ன? அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். எதுக்கு அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்றோம்? நான் ஆண்டவர்கிட்ட போகணும்னா என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கணும், எனக்கு வியாதி மாதிரி ஏதாவது ஒரு முள்ளு குத்தணும், அப்பதான் போவேன். இது ஐக்கியம் கொள்ள அல்ல போறது, ஐக்கியம் கொள்ள வரணும். வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? பிதா பார்த்து ரசிக்கிற காட்சிகளில் ஒன்று என்ன தெரியுமா? ஆமென். எனக்காக யார் சிலுவையில் துடித்தாரோ அவரோடு நான் ஐக்கியமாய் இருப்பதை பிதா கண்டு ரசிக்க விரும்புகிறார். இன்னைக்குள்ள செய்தியை ஒரே லைன்ல சொல்லிட்டு நான் அடுத்து போறேன். உறவில் உறுதியாய் இருக்கிறவனுக்கு வழி திறக்கப்படும். இதுதான் இன்னைக்குள்ள செய்தி. வனாந்திரத்தில் ஏன் அநேகருக்கு மோசேக்கு திறந்த வழி, யோசுவா காலேபுக்கு திறந்த வாசல் ஏன் மற்றவர்களுக்கு திறக்கப்படவில்லை? இவர்களுக்கு ஒரு போஜனம், அவர்களுக்கு வேறொரு போஜனம் அல்லவே. கர்த்தர் சபைக்கு வார்த்தை தருகிறார் என்றால் எல்லாருக்கும் தானே தருகிறார். ஒரே ஞான போஜனம் தானே தருகிறார், ஒரே ஞான பானத்தை தானே தருகிறார். வித்தியாசம் இல்லையே, பட்சபாதம் இல்லையே. அப்படி இருக்க ஏன் சிலருக்கு முன்பதாக இன்னும் வாசல்கள் அடைபட்டிருக்கிறது, சிலருக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியாக இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், ஆமென், நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். கர்த்தர் என்ன நேசிக்கிறார் என்பதின் அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? என் முன்னாடி இருக்கிற தடைகள் மாறி வழி திறக்கும். நான் எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் ஐக்கியமா இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம தகுதியெல்லாம் கர்த்தர் பார்த்து தெரிந்தெடுத்தார்னா சத்தியமா நான் கிடையாது. அதனாலதான் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுறார்,
பாத்திரவான்களை தெரிந்தெடுத்தார் என்றல்ல, பாத்திரராக்கும்படி தெரிந்தெடுத்தார். அவருடைய பார்வை விசேஷம், அவருடைய கிருபை விசேஷம். உதவாத நம்மில் அவர் உறவாய் இருக்கிறார். அவர் மூலமாய் இன்னைக்கு இந்த பைபிளை கொண்டாடுறோம், இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம், ஒரே காரணர் ஜீசஸ் கிரைஸ்ட். பிதா பார்க்கிறார், என் குமாரன், என் நேசகுமாரன், இவனுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாத நிலையில இவனை எல்லாத்திலையும் சம்பந்தப்படுத்தி இருக்க, இவன் இன்னும் என் குமாரனோடு ஐக்கியம் கொள்ளவில்லையே. நான் நைட் இருந்து ஜெபம் பண்ணணும்னா என் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரணும், எனக்கு நாளைக்கு ஏதாவது எக்ஸாம் இருக்கணும். எங்க அன்பின் நிமித்தம் ஆண்டவர் சமூகத்தில் அதிகாலையில் போய் இருக்கிறவங்க எத்தனை பேர்? தாவீதினுடைய சங்கீதத்தை ஃபாதர் பெக்மன்ஸ் அவர்கள் அழகா பாடி இருக்கிறாங்க. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசர். காலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். அப்பா, உங்க அன்பு, உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் ஆமென், தினந்தோறும். பிரியமானவர்களே, 1000 தேவை இல்லாத மனிதன் அல்ல. எனக்கும் 1000 தேவைகள் இருக்கிறது, எல்லாருக்கும் தேவை இருக்கிறது. ஆனால் நான் ஆண்டவரிடத்தில் வருவது இவைகளுக்காக மாத்திரம் இருக்குமானால், ஆமென், நான் பிதாவை பிரியப்படுத்துகிறவனா இருக்கவே முடியாது. எந்த அளவுக்கு அவரிடத்தில் ஐக்கியம் கொள்ளுகிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கென்று ஒரு ஓட்டத்தை தேவன் நியமித்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டியது, ஐக்கியம் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 2 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு. இப்ப வழியில அழியாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? முத்தம் செய்யணும். முத்தம் செய்யறதுனா என்னது? லவ் பண்ணணும். யார? இயேசுவை. அப்ப இயேசுவினிடத்தில் அன்பு கூறாதவன் வழியில் அழிவான். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது இந்த பூமியில எவ்வளவு சாதித்தோம் என்பதல்ல, நமக்கான ஓட்டத்தை ஓடி முடிச்சோமா அதுதான். அதற்கு பைபிள் அழகான மார்க்கம். என்ன மார்க்கம் அங்க? நீ இத்தனை நாள் உபவாசிக்கணும், நீ இத்தனை இடத்துக்கு ஏதாவது பைபிள்ல கடினமான, அதான் என் நுகம் ரொம்ப லகுவானது. மனுஷன் தான் ரொம்ப கடினமான நுகத்தெல்லாம் வைப்பான், கழுத்து வலிக்கிற அளவுக்கு. நீ வழியில் ஆண்டவரே, நான் வழியில் அழியக்கூடாது, பாதியில போயிடக்கூடாது, என்ன செய்யணும்? கிஸ் பண்ணிட்டு போடாங்கிறாரு. என்ன முத்தமிடுங்கிற? உனக்கு இதுக்கு அவ்வளவு கடினமா இருக்குதா? 119 சங்கீதம் படிச்சுட்டு சொல்லிட்டு போனா சொல்றாரு. உண்மையை அன்பு கூறுறவங்க 119 மொத்தத்தையும் படிப்பாங்க. ஏன்னா இது அங்கிருந்து கொடுக்கப்பட்ட லவ் லெட்டர். இதை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், அவர்களுக்கு இடரலே கிடையாது. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் சாம்பல்ல உட்காரணும் ஆண்டவரே, நான் உருளன், என்ன கிஸ் பண்ணிட்டு போங்கிறார். அடுத்த வார்த்தை, அவரை அண்டிக் கொள்ளுகிற. அந்த இடத்துல எப்படி வச்சார் பாத்தீங்களா? யாவரும். அப்ப அந்த இடத்துல ஐயோ நான் யூதன் இல்லையே, அந்த தயக்கமே உனக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை முத்தமிட்ட ஒரு நபரை சொல்லுங்க. எனக்கு தெரியும் வேற உண்டு, ஆனா நமக்கு யாரதான் ஞாபகத்துக்கு வரும்? ஏன்னா நம்ம முத்தமிடுறது அப்படிதானே, ஒரு காரணத்துக்கு போய் முத்தமிடுறதுனால. யாரு? இப்ப மாத்த வேண்டாம், ஃபர்ஸ்ட் சொன்னது சொல்லுங்க. யாரு? நான் ஃபர்ஸ்டே சொன்ன, வாயில் என்ன வரக்கூடாது? பாம்பு வரக்கூடாது. இயேசுவை முத்தமிட்ட நபர் யாரு? யூதாஸ். எதுக்காக முத்தமிட்டான்? இது இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப அவன் அன்பு நிமித்தம் முத்தமிட்டானா? அன்பு நிமித்தம் முத்தமிடல, அவனுடைய ஆதாயத்துக்காக முத்தமிட்டான். இது தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சும் அலோவ் பண்றாரு பாத்தீங்களா? அப்ப அந்த உள்ள எவ்வளவு அன்புக்காக ஏங்குது. எங்க ஆதாயத்துக்காக தான் ஒருத்தங்க நம்ம கிட்ட பழகுறாங்கன்னு நம்ம இடம் கொடுப்போமாங்க? நம்மளை பார்த்து விசாரிக்கிறது, நம்ம கிட்ட வந்து இருக்கிறதெல்லாம் அன்பு நிமித்தம் அல்ல, ஆதாயத்துக்காக தெரிஞ்சுட்டுன்னு வைங்களேன், அடுத்து நம்முடைய ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும்.
இயேசுவுக்கு எல்லாம் தெரிஞ்சோம் அவருக்கு இடம் கொடுக்கிறாருன்னா அந்த உள்ளம் எவ்வளவு அன்பு ஏங்குது. இன்னைக்கு ஆதாயத்துக்காக வந்து முத்தமிடுற கூட்டத்தில் என்னை கேட்கிற ஒருத்தரும் இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. சீமோன் என்கிற பரிசேயன் வீட்டில் இயேசு போகிறார். அங்க போய் உட்கார்ந்து இருக்கும் போது பாவியாகி ஒரு ஸ்திரீ வந்து அவர் பாதத்தில் வந்து முத்தமிடுறா. இது ஆதாயத்துக்காக அல்ல, இது அன்பின் நிமித்தம். சீமோன் பரிசேயன் பார்த்துட்டு இருக்கிறார். அவர் தடுப்பார்னு தடுக்கல, அவர் ரசிக்கிறார். இப்போ அவளை தப்பா நினைச்சவன் யாரையும் தப்பா நினைக்க ஆரம்பிச்சுட்டான். நம்மளை தப்பா நினைக்கிறவங்க யாரையும் தப்பா நினைப்பாங்க தெரியுமா? இயேசுவையும். அவன் நினைக்க ஆரம்பிச்சது இயேசு அவனை பார்த்தார். சீமோனே, அவன்கிட்ட கேட்கிறேன், ஒருவன்ட்ட 2 பேர் கடன் பட்டு இருக்கிறாங்க. ஒருவன் 50 வெள்ளிக்காசு, இன்னொருவன் 500 வெள்ளிக்காசு. இருவருக்கும் கொடுக்க நிர்வாகம் இல்லாத போது, இந்த வேர்டு தான் நம்ம இருதயத்துல. கடன்ல பெருசு யாருக்கு? 500. ஆனா 50 வாங்குறவனுக்கு கொடுக்க, எங்க நான் 500 வாங்குறேன்னா 5 லட்சம் வாங்குறேன்னா மேட்டர் இல்லை. எனக்கு நான் வாங்கின கடனை கொடுக்க நிர்வாகம் இல்லைன்னா அந்த கடன் எனக்கு பெரிய சுமையே சொல்றாரு. 2 பேருக்கும் மன்னிக்கப்பட்டாச்சு. யார் ரொம்ப நன்றி உள்ளவனா அன்புள்ளவனா இருப்பான், அது அதிகம் யாருக்கு மன்னிக்கப்பட்டதோ. சீமோனே, நான் உன் வீட்டுக்கு வந்தேன். நீ என்ன நினைச்சிட்ட தெரியுமா? நீ ரொம்ப யோக்கியம் ஆனதுனால நான் உன் வீட்டுக்கு வந்து நினைச்சிட்டு இருக்கிறேன். என் இரக்கத்தினால எனக்கு பரிசயம் உன் வீட்டுக்கும் வர முடியும். நீ பாவின்னு சொல்ற சகை வீட்டுக்கு நான் நினைச்ச போவேன். இது உன் நீதி அல்ல, இது என் இறக்கம். இதை மட்டும் நீ உள்வாங்கிட்டன்னா அவ கிஸ் பண்றதுக்கு முன்னாடி நீ என் காலில் விழுந்து கிஸ் பண்ணியிருப்ப. ஆனா நீ என்ன நினைச்சிட்ட தெரியுமா? நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப யோக்கியன், நான் பரிசையன், அதனால அவர் வந்தார். இல்ல, நீ பார்க்கிற அளவின்படி நான் அளந்தா உன் ஏரியா பக்கமே நான் வரமாட்டேன். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அதாவது நம்ம பாவம் பண்றோம். இந்த சீமோன மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். எப்படின்னா, என்ன இருந்தாலும் இவனை விட இவன் செஞ்ச அளவுக்குனா. யாரெல்லாம் பார்த்து எழுதுனீங்க? மேடம், நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் பார்த்து எழுதினேன் மேடம். ஆனா என் பக்கத்தில் இருந்தவன் புக்கை கீழே வச்சு. நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறோம்னா, என் தப்புல இருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆகிறேன்னா, இன்னொருத்தன் தப்ப சுட்டி காட்டி. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று என்ன தெரியுமா? இதுதான் பைபிள் என்ன சொல்லுது? அநீதி எல்லாம். நீ என்ன இங்க 50 500 மேட்டர் இல்ல. பாவ பிடியிலிருந்து வெளியே வர எனக்கு நிர்வாகம் இல்லை, என்னால முடியாது. ஆனா என்ன இதிலிருந்து வெளியே கொண்டு வர பாவமில்லாத ஒருவர் இந்த பூமியில வந்தா. இத அந்த பாவியாகிய ஸ்திரீ உள்வாங்கினதுனால அவள் வந்து மீண்டும் பாவத்தில் போய் அமராமல் அவர் பாதத்தில் அமர்ந்து முத்தமிட்டு கொண்டே இருக்கிறாள். இயேசு அதை பார்த்து ரசிக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளை குறித்து ஒருவன் தப்பாய் நினைத்த போது அவர் அவளுக்காக பேசுகிறார். இதுவரை அவளுக்கென்று யாரும் இல்லை என்ற நிலை, கல்லெறியப்பட்டு மரிக்க வேண்டியவள், ஆனால் எப்பொழுது முத்தமிட ஆரம்பித்தாளோ அவள் வழியிலே அழியவில்லை. அவளுடைய வாழ்க்கை என்பது வழியிலே அழிந்து போக வேண்டிய வாழ்க்கை. அந்த மரண விளிம்பில் வருந்துக்கும் போது முத்தமிட துவங்கினாள், அன்பு கூற துவங்கினாள். கர்த்தர் சொன்னா, நீ சமாதானத்தோடு போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இயேசுவை பிரியப்படுத்த, பரலோக பிதாவை பிரியப்படுத்த, இயேசுவோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம், உறவு மிக 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 அவசியமானது. அருமையான ஒரு பாடலை நாம் அடிக்கடி பாடுவோமே, ஹல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. அதுல ஒரு லைன் உண்டல்லவா,
உதவாத என்னில் நீர். ஏங்க இந்த வேர்டை எத்தனை பேர் ஃபீல் பண்ணி பாடுறீங்கன்னு தெரியல. பர்சனலா இந்த பாட்டு இந்த லைன் வரும்போதெல்லாம் ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நிற்பேன். இது எப்படிப்பா சாத்தியம்? நீர் எவ்வளவு பெரிய தேவன். அறிவையும் ஞானத்தையும் தேடுகிற கூட்டத்தார் எவ்வளவு இருக்க, உதவாத எண்ணில் நீர் உறவானது எதுக்கு? ஆண்டவர் சொல்றா, நீ என்னோடு பழக, நீ என்னோடு பழக. யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் யோபுவின் நண்பர்களில் ஒருவன் யோபுவுக்கு சொன்ன அருமையான ஒரு வார்த்தை உண்டு. அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அதனால் உமக்கு நன்மை வரும். நீர் அவரோட பழகி. ஆமென். அதனால் உமக்கு நன்மை வரும். எப்பவுமே ஆண்டவரோடு நல்ல கண்டிஷன்ல இருக்கணும். மன வருத்தம் ஆண்டவரோடு வந்துடக்கூடாது. எவ்வளவுதான் நல்ல நெருக்கமா 2 பேர் பழகினாலும் மன வருத்தம் வந்துட்டு வைங்களேன், அதுக்கப்புறம் கேப் ஆயிரும். நமக்கும் ஆண்டவருக்கு இடையே இருக்கிற அந்த கேப் இருக்குல்ல, இதுதான் பிசாசுக்கு நாம கொடுக்கிற இடம். இந்த இடத்துக்குள்ள வந்துட்டு தான் அவன் நிறைய பேச ஆரம்பிப்பான். நிறைய பேச ஆரம்பிப்பான். நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி கொண்டு போயிட்டே இருப்போம். இது பிசாசின் தந்திரம். தாவீது காலையில் நியாயம் தீர்க்கும்படி அவனுடைய சிங்காசனத்திலே அரண்மனையில் இருக்கும்போது ஜனங்கள் எல்லாரும் அவனிடத்தில் வருவார்கள். வழியில யார் நிப்பா தெரியுமா? அப்சலோம் நிப்பான். அப்சலோம் நின்று கை காட்டுவான். கை காட்டி சிலர்லாம் அவனுக்கு பிரைஸ் அலாட் சொல்லிட்டாங்கன்னா ஓடி போய் என்ன பண்ணுவான் தெரியுமா? கிஸ் பண்ணுவான். நம்ம ஆண்டவரை கிஸ் பண்ணலைன்னா சாத்தான் வந்து நம்மளை கிஸ் பண்ணுவான். ஒழுங்கா ஓடி போய் தாவீதை ஜனங்க கிஸ் பண்ணியிருந்தா அப்சலோமுக்கு தப்பி இருக்கலாம். ஜனங்க தாவீதை நேசிக்கல, அப்சலோம் நேசத்தை காட்டி இழுத்துட்டான். பொதுவாகவே அப்படிதானாங்க. இந்த நேசம் தானாங்க ஒரு ஆளை விழ வைக்கிறதுக்கு ரொம்ப எளிதான ஆயுதம். நேசம். ஒருவன் நேசத்துக்காக எதை இழப்பான். வழியில நின்று கை காட்டி யாராவது அவனுக்கு விஷ் பண்ணிட்டாங்கன்னா ஓடி போய் கிஸ் பண்ணிட்டு அவன் விஷயத்தையே கேட்காம உன்கிட்ட தான் நியாயம் இருக்கு, உன்கிட்ட தான் சரி, ராஜாட்டெல்லாம் போனா நியாயம் கிடைக்காது, நீ என்கிட்ட வான்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிக் கொண்டான். இப்படிதான் பிசாசானவன் இன்னைக்கு அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, நீர் அவரோட பழகி. பழகுவதற்கு இயேசுவை போல இனிமையானவர் வேறு யாரும் கிடையாது. ஆமென். உங்க இருதயத்தை ஓபன் பண்றதுக்கு இயேசுவை தவிர வேற எந்த இடமும் சேஃபான இடம் கிடையாது. அழுகிறதுக்கு இயேசுவின் பாதத்தை தவிர வேறொரு சிறந்த இடம் கிடையாது. கட்டி அணைப்பதற்கு இயேசுவை தவிர வேறு யாரும் கிடையாது. எனது மணவாளனே, என் இதய. எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, இனியவரே, இனியவரே. ஆமென். உம்மைத்தான். ஆமென். நான் உம்மை. இந்த உறவினுடைய முக்கியத்துவத்தை வேதத்திலிருந்து எலிசா வாழ்க்கையை வைத்து புரியும்படியாக சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம், அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அப்படியே அங்க பிரேக் பண்ணுங்க. இந்த யாரு எந்த இடத்தை விட்டு புறப்பட்டார்னா எலியா. எங்கிருந்து புறப்பட்டார்னா கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து. நல்ல தெரிந்த சம்பவம். ஆனால் அந்த சத்தியத்தை மட்டும் உங்களை நான் கொஞ்சம் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். இங்கே கவனிங்க, நான் சொல்லும் போது பைபிள் பாருங்க. கர்த்தருடைய பர்வதத்தில் யாருக்கு 2 பேருக்கும் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குன்னா தேவனுக்கும் எலியாவுக்கும் இடையில சம்பாஷணை போயிட்டு இருக்கு. ஒரு சிலரை குறித்து பேசப்படுகிறது, 7000 பேரை குறித்து சொல்லப்படுகிறது.
அந்த கூட்டத்தில் யாரை பற்றி பேசப்படுகிறது என்றால் எலிசாவை குறித்து. எலிசா எங்க இருக்கிறான்? கீழே இருக்கிறான். 12 ஏர் போட்டி உழுது கொண்டிருக்கிறார்கள் வயல்ல. அதுல லாஸ்டா யார் நிக்கிறா தெரியுமா? இந்த எலிசா. 12ல 12வது இடம். நேற்று ரன்னிங் ரேஸ் வந்துச்சுல்ல, வச்சாங்கல்ல? ஆமா. நீங்க எத்தனாவது வந்தீங்க? நான் 12வது இடத்துல வந்துட்டேன். மொத்தம் எத்தனை பேர் ஓடுனீங்க? நாங்க 12 பேர் ஓடணும். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல தான் தேவனுடைய கிருபை. 12ல முதலாவது அவர் பார்க்கல, 12ல கடைசி. இவன் இருப்பது சகதி சேர்ல கடைசியா. ஆனா இவனை குறித்து எங்க பேசப்படுது தெரியுமா? உன்னதத்துல. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த சத்தியத்தை புரியணும். நான் இருப்பது சேர்லையா இருக்கலாம், இருக்கிறதிலே கடைசியா இருக்கலாம். என்னை தேவன் தேடி வரார்னா என்னை குறித்து அதிகம் பரலோகத்திலே பேசப்பட்டிருக்கிறது. ஆமென். இனி கவனிங்க, கவனிங்க. இது தெரியாது. இப்ப எலியா பரத்திலிருந்து இறங்கி வருகிறான். அது போலதான் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். நான் 100% நம்புறேன். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா, நான் சேற்றில் இருக்கும் போதே அப்பாவும் மகனும் பயங்கர டிஸ்கஷனோடு இருக்கும், பயங்கரமான டிஸ்கஷனோடு இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க மட்டும் சத்தமாமேன்னு சொல்லுங்க. உங்களை பத்தி இங்க பேசுறதுக்கு யாருங்க இருக்கிறாங்க? அங்க இருக்கிறார், அங்க இருக்கிறார். நீரல்லால் எங்களுக்கு க்ளோரி, நீரல்லால் ஆமே, நீரே அன்றி சரியாக 35 நிமிடங்கள் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்க உங்களை அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எலியா இறங்கி வந்து தேவன் தன்னிடத்தில் சொன்ன நபரை பார்க்கிறான். பார்க்கும்போது அவன் எங்க இருக்கிறான்? சேற்றில் இருக்கிறான். அவன் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு. 12 ஏர் போட்டி உழுகிற இடத்துல 12வது கடைசியாக எலியா கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டே இருப்பான். இவனே அங்க பெருசா சொல்லிட்டு இருந்தார். அவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறவர், உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் பலவீனமானவைகளையும். நல்ல கவனிங்க. இந்த பூமியிலேயே விலையேறப்பட்டவன் யார் தெரியுமா? விவிஐபி யார் தெரியுமா? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். எப்படின்னு சொல்றேன். எலியா வந்து நிக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வார்த்தை எலியா 19 பிற்பகுதி 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்படியே முந்தின அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒபதியாவை பார்த்து எலியா சொல்லுவான், உன் ஆண்டவனை என்கிட்ட வர சொல்லு அப்படின்னு. யார? கரெக்டா? சத்தமா சொல்லுங்க. ஆகாப் யாரு? ராஜா. எலியா அவனை வந்து என்ன பார்க்க சொல்லு. 18வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ஒபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க. ஆகாப் யாரு? எதுல போறவன்? ரதத்துல போறவன். எலியா என்ன சொல்றாரு? அவனை வந்து என்ன பார்க்க சொல்ல. எலிசா யாரு? தெரிந்தெடுக்கப்பட்டவன். எங்க இருக்கிறான்? சேற்றில் இருக்கிறான். நியாயப்படி யார் யாரை போய் பார்க்கணும்? எலிசா எலியாவை போய் பார்க்கணும். ஆனா ஒரு ராஜாவை எலியா தேடி போகல,
அவனை வேணா வந்து பார்க்க சொல்லுங்கிறார். ஆனால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன அவன் இருக்கிற இடத்துல என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ இந்த பூமியில கடைசியாய் தள்ளப்பட்டிருந்தாலும் தேவ திட்டம் உன் மேல இருக்கணும். நீதான் விலையேறப்பட்டவள், நீதான் விலையேறப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாஸ்திரிகள் இயேசுவை தேடி வந்தாங்க, இயேசு பேதுருவை தேடி போனார். யார் இந்த பேதுரு? தோல்வியை கண்டவன், பிரயாசப்பட்டு தோல்வியை கண்டவன். அதாவது பொதுவாகவே பாருங்க, இந்த கிளாஸ்ல ஆகட்டும், படிக்காதவன் சிலர் படிக்கவே மாட்டாங்க, அவங்கள விட்டுருவாங்க. நல்லா பிரயாசப்பட்டு மார்க்கு குறைவா எல்லாத்துலேயுமே இந்த வீக் ஸ்டூடெண்டாக இருக்கிறவங்களெல்லாம் அப்படி பார்க்குற பார்வையே வித்தியாசமாக இருக்கும். பேதுரு, ஆண்டவர் பேதுரு அவர் தேடி போறார். ஏன்னா திட்டம் இருக்கு. ஆமென். ஆண்டவர் திட்டம் வைத்தது என் பிசிக்கல் கண்டிஷனை பார்த்தல, நான் ஒரு முட்டையா, நான் ஒரு புழுவா, நான் ஒரு கருவா உருவாகிறதுக்கு முன்னாடியே அவர் திட்டத்தை வச்சுட்டார். ஆண்டவரே, நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்க வேண்டியது 12வது வாரம், வா இன்னும் 2 பேரை ஃப்ரெண்ட்ல ஓட விடு. சாமுவேலுடைய பார்வை ஈசாயின் மூத்த மகன் மேல இருந்த போது, அதாவது ஃபர்ஸ்ட் மேல சாமுவேல் பார்வை இருக்கும் போது, லாஸ்ட் மேல கர்த்தருடைய பார்வை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துன்னா லாஸ்ட்டை தூக்கிட்டு போவாங்களா, ஃபர்ஸ்ட்டை தூக்கிட்டு போவாங்களா? சில ரிஜெக்ஷன்னால தளர்ந்து போய் என்ன யாராவது கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, உங்க மேல இருக்கிற அவர் திட்டம் பெருசு. எனவே உங்களை 12வது வர வச்சிருக்கிறார், உங்களை 8வது வர வச்சிருக்கிறார். உங்களை கடைசியா சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியுமாக்குறவர். ஆமென், ஆமென். இப்போ எலியா வந்து என்ன பண்றார் தெரியுமா? எலியா வந்து என்ன பண்றார்? அதையும் நீங்களே சொல்லிருங்க. எங்களை தன்னுடைய சால்வையை அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை, அப்படியே வா இங்க இல்லை, இதான் சால்வேன்னு வைங்களேன், இப்படி போட்டிருக்கிறார். இப்ப ஷால் கேட்டா நீங்க எல்லாம் தருவீங்க, வேண்டாம். தன் சால்வை அப்படி அவன் இருக்கும் இடம் மட்டும் போய், எலியா கைக்கு தண்ணீர் வார்த்தவன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தன் சால்வையை அப்படி அவன் மேல் போட்டான்னா தன் மேலிருந்து எடுத்து அப்படி அவன் மேல. ஆமா, ஏன் இதை செய்யணும்? கர்த்தர் என்ன சொல்லுவார் அவன்கிட்ட? அபிஷேகம் பண்ணு தானே சொல்லுவார். அபிஷேகம் பண்ணு சொன்னா என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். இது என்ன? அவன் சால்வைய நல்ல கவனிங்க. இப்போ நீங்க இதை புரியணும்னா மேலே நடக்கிற கான்வர்சேஷன், அங்கே என்ன சம்பாஷணை நடந்து அப்படின்னு திரும்ப படிக்கணும். மேலே நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். கர்த்தர் சொல்லுவார், நானே வாசிக்கிற 15வது வசனத்தில், நீ தமஸ்குவின் வழியாய் போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. 16வது வசனத்தில், நீ யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அடுத்து எலிசாவை குறித்து சொல்லும் போது, எலியாவை உன் ஸ்தானத்தில். இப்போ தெரியுதா அவர் ஏன் இறங்கி வந்து ஒரு குப்பியில கொஞ்சம் கொண்டு வந்து ஊத்தாம தம் வஸ்திரத்தை நம்மேல் விரித்தார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ஸ்தானம் என்ன? குமாரன். குமாரன். நீ ஆசகேல அங்க சீரியா, ஆண்டவரே சீரியாவின் மேல ராஜாவை வச்சிருக்கிறீங்க, யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜா வச்சிருக்கிறீங்க. எலிசாவை, இது பிதாவின் கட்டளை, உன் ஸ்தானத்துல. எலியாவே, அப்படின்னா நான் உன்னை எப்படி பார்க்கிறேனோ அப்படி இந்த எலிசாவை பார்க்க விரும்புறேன். பிதா இயேசுவுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன தெரியுமா? நான் எப்படி பார்க்கிறேனோ என் பிள்ளை அப்படி பார்க்க விரும்புறேன். அப்படின்னா
இன்னொரு சால்வையை போட்டா அது வேலைக்கு ஆகாது, இன்னொரு வஸ்திரத்தை விரித்தால் அது வேலைக்கு ஆகாது. நான் உன் அருகே கடந்து வந்த போது உன் காலம் பருவ காலமாயிருந்தது. என் வஸ்திரத்தை ஹalleluya ஆமென். இத்தனை மகத்துவம் ஆமென். நல்ல கவனிங்க. அப்ப அவர் மனசுல என்ன இருக்கு அதுதான் சொல்றார். நீ அவரை எப்படி கூப்பிடு? அப்பான்னு கூப்பிடு. அப்பா எப்படிப்பா கூட வைக்கிறீங்க? அவர் விரும்புறாருப்பா. இது தேவ திட்டம். ரோமர் 8:29 ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அவ்வளவுதான். பிதா இயேசுவை பார்த்தது போல என்ன பார்க்க விரும்புகிறார். அதுதான் எபேசியருக்கு எழுதும் போது பரிசுத்த ஆவியான பவுலை கொண்டு எழுதுகிறார். 5வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அதனால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் கிறிஸ்ட் லைக் கிறிஸ்துவை போல வேற எந்த வேற ஆண்டவர் நான் ஆபிரகாமை போல. உனக்கு ஆபிரகாமுக்கு என்ன சம்மதம்? உனக்கு ஈசாக்கு என்ன சம்மதம்? உனக்கு இயேசுக்கு தான் சம்மதம். இன்னைக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதம் வர காரணம் இயேசுதான். ஹல்லேலூயா. இயேசு பிதா. அதுக்கு குறைஞ்சு பிதா என்ன பார்க்க விரும்பல. நான் எங்க இருந்தேன் ஆண்டவரே? சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதா. பிரியமானவர், நம்ம எங்க இருக்கிறோம்? நம்மை குறித்த திட்டம் எங்க இருக்கிறது? அவங்களெல்லாம் ராஜாவா வச்சிருக்கிறீங்க, உன்னை நான் பிள்ளையா வச்சிருக்கிறேன். அந்த எலிசாவை உன் ஸ்தானத்தில் ஃபர்ஸ்ட் ஆசைகளை சொல்லுவார். அடுத்து யாரை சொல்லுவார் தெரியுமா? யெகூவை சொல்லுவார். 3வது யாரை சொல்லுவார்? எலிசா. ஆனா எலியா முதல்ல யாரை பார்க்க வர? ஏன்னா எந்த ஸ்தானம் பெருசு தெரியுமா? அவருடைய பிள்ளைங்கிற ஸ்தானம் பெருசு. இந்த சால்வையை போட்டுட்டு எலிசா கிட்ட ஒண்ணுமே பேச மாட்டார். சால்வையை எலிசா மேல போட்டதும் எலிசாவுக்கு உள்ள அன்பினால் பொங்குது. எலிசா இப்போ எலியாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 20வது வசனம். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயை முத்தம் செய்ய. அப்படின்னா நான் இப்படி நம்புறேன். அந்த 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 காட்சியை கொண்டு வர எலிசா இருக்கும் இடம் மட்டும் போய் சால்வையை போட்டுட்டு எலி என்ன பண்றாரு? திரும்பி இப்படி போயிட்டு இருக்கிறார். அன்பு சகலத்தை நம்பும். என்ன நம்பிக்கையில போயிட்டு இருப்பார் தெரியுமா? இந்த எலிசா என் பின்னாடி வருவான். இப்படி நம்ம மேல இந்த வஸ்திரத்தை விரிச்சிட்டு அவர் போயிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் பின்னாடி போறோம்? 10 பேர் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்த போது இயேசு வேதனையோடு கேட்கிறார், மற்ற 9 பேர் எங்கே? இந்த எலிசா என்ன பண்றான்னா மாடுகளை விட்டு ஓடி போய் எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயும் முத்தம் செய்ய அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன். இப்படி சொன்னதும் எலியா செய்யனோ செய்யாதேனோ சொல்லல, நீ போய் திரும்பி வான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவார். நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். நான் உனக்கு என்ன செஞ்சேன்?
நீ எங்க இருந்த, நான் எங்க இருந்தேன்? நீ என்ன தேடி வந்தியா, நான் உன்னை தேடி வந்தானா? நான் உன்னை தெரிந்தெடுத்து வைத்த ஸ்தானம் என்பது நீ கற்பனையில கூட நினைக்காதது. ஒரு தூதனுக்கு அந்த ஸ்தானத்தை எக்காரணம் கொண்டும் அடைய முடியாது. அதற்காக நான் என்ன செஞ்சேன்? என் சால்வையை உன் மேல போட்டேன். நீ இருக்கும் இடத்துல வந்து நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். எலிசா என்ன கேட்டுட்டு போனா? தகப்பனை தாயும் முத்தம் செய்ய. ஆனா எலிசா போய் என்ன செய்கிறான்? 21. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அதன் அர்த்தம் என்ன? இனி பழைய வாழ்க்கை இல்ல. நம்ம விடுவோம், பேதுரு மாதிரி வலையை சுருட்டி வச்சுட்டு 3 வருஷம் கழிச்சு திரும்ப போய். இவர் போனது இதெல்லாம் செய்யறதுக்கு இல்ல. ஆனா எலியா ஒரு வார்த்தை சொல்ல, நான் உனக்கு செஞ்சத அதை நினைக்க 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 பழைய வாழ்க்கையை விரும்பல எலிசா. எனக்கு பழைய காரியத்தை விட முடியல. இன்னைக்கு நிறைய ஜெப குறிப்புல அதுதான், எனக்கு அந்த பாவத்தை விட முடியல. ஏன் விட முடியல? அவர் செய்ததை நினைக்கல. அவர் செய்ததை நினைச்சா அடுத்த செகண்டே நம்முடைய தீர்மானம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். நாம எடுக்கிற டெசிஷன்லாம் ஹெவியா இருக்கும். அவர் செய்ததை பவுல் நினைத்ததுனால சொல்றார், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, ஏன்னா நான் இயேசுவால பிடிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் இன்னைக்கு கர்த்தர் செய்ததை மறக்கிறோம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தகுதி உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்க, நாம் இருக்கிற இடத்துல ஆமே. சில சொல்லுவாங்க, நாங்க அந்த குக்கிராமத்தில் இருந்தோம். நீங்க எந்த கிராமத்தில் இருந்தாலும் பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து உன்னை எடுத்து உன்னை அழைத்து கொண்டு வந்து, நீ என் தாசன், நான் உன்னை வெறுக்கவில்லை என்று சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை? நான் உனக்கு செய்ததை வேற ஒண்ணுமே சொல்லல. எலியா வந்தாரு, எலிசா மேல சால்வையை போட்டாரு, நேரா திரும்பி போனார். இவனால தாங்க முடியல. அதாவது ஆண்டவருடைய அன்பு இருக்குல்ல, அன்பு உள்ளத்துல நிரம்பி பொங்கும் போது நாம எடுக்கிற தீர்மானத்துல மட்டும்தான் உறுதியா இருக்க முடியும். இந்த பயத்துல சில தீர்மானம் எடுப்போம், அந்த பயம் மாறும்போது தீர்மானம் மாறிடும். அன்பு, அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை, அதுவும் கிருபையில வாழ்ற தேவ பிள்ளைங்க தேவ அன்பை டேஸ்ட் பண்ணலனா, சிலருக்கு பாருங்க எது சாப்பிட்டாலும் டேஸ்ட் இருக்காது. ஏன்னா நாக்கு என்ன இருக்கும்? மரத்து இருக்கும். ஆண்டவருடைய அன்பை உணர முடியலைன்னா இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? மரத்து இருக்கு. ஆமே, எவ்வளவு பெரிய நேசம். வேற ஒண்ணுமே சொல்லல. இங்க பாரு, நீ கடைசியாகும், வேற வழி இல்லை வந்துரு, அப்படி ஒண்ணுமே இல்லை. நீ போ, நான் உனக்கு செஞ்சதை நீ நினைச்சுக்கோ. நான் நினைக்கிறேன், அவங்க அப்பா அம்மாவை கிஸ் பண்ண போகும்போது எலிசா மனசுல என்ன மட்டும்தான் இருக்கும் தெரியுமா? அவர் இறங்கி வந்தார், தன்னுடைய சால்வையை மேல போட்டார். அவர் இறங்கி வந்தார், அவ்வளவுதான். நேர போய் பார்த்தான், இனி எனக்கு இனி நான் அல்ல, இயேசுவே என்னில். அவ்வளவுதான். எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிட்டு அவங்க அப்பா அம்மாவை கிஸ் பண்ணிட்டு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். நேரம் போகிறதுனால இப்படி ஜம்ப் பண்ணி அடுத்த பகுதிக்கு போகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொள்ளுகிற காரியம் நெருங்குகிறது. வேதம் சொல்லுகிறது, எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டான். புறப்பட்ட போது அதனுடைய 2வது வசனம், 4வது வசனம், 6வது வசனங்களில் நீங்க கவனிச்சீங்கன்னா, எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்னா, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றா. அதற்கு எலிசா சொல்லுகிறான், நான் உம்மை விடுகிறதில்லை. உறுதியா இருக்கிறான். 2 கடைசி. அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு. இப்ப கவனிங்க, பெத்தேலுக்கு போகிறது கர்த்தர் யார்கிட்ட சொன்னா?
ஆனா பெத்தேலுக்கு யாரெல்லாம் போறாங்க? ஏன் எலிசாவும் கூட போறான்? உறுதியா இருக்கிறான், உறுதியா இருக்கிறான். அடுத்து எலியா கிட்ட கர்த்தர் சொல்றார், நீ எங்க போ? எரிகோவுக்கு போ. அந்த 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 சம்பவத்தை எலிசா கிட்ட சொல்றான். கர்த்தர் என்ன எரிகோவுக்கு போக சொல்றார், நீ இங்க இரு. அவன் என்ன சொல்றான்? நான் உம்மை விட்டுக்கிறதில்லை. இன்னைக்குள்ள செய்தியே தான். உறவுல உறுதியா இருக்கிறவனுக்கு திறக்கப்படாத வழிகளும் திறக்கும். நான் உம்மை விடுகிறதில்லை. அப்படியே இருவரும் போனார்கள். இப்பொழுது அங்கிருந்து கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்கிறான். அதற்கு அவன் என்ன சொல்லுகிறான்? நான் உம்மை விடுகிறதில்லை. இந்த உறுதி, உறுதி. உறவுல ஒருவன் உறுதியா இருந்தால் அவனுக்கு முன்பாக எதுவுமே தடை கிடையாது. நகோமி மோவாபிலிருந்து புறப்படும் போது நகோமிக்கு ஈக்குவலான 2 உறவுகள் உண்டு, ரூத்தும் ஓர்பாளும். 2 பேருமே முத்தமிட்டவர்கள், முத்தமிட்டவர்கள். ஆனால் ஒருவள் விடாமல் பற்றி கொண்டாள். நகோமி எங்க போறாங்கன்னா பெத்லகேமுக்கு போறாங்க. மோவாபிய ஸ்திரீக்கு பெத்லகேமுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ரூத் எப்படி இருந்தாலும், ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்படும், அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அடுத்த வார்த்தை, அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார். எப்படி இந்த ரூத் பெத்லகேமுக்கு வந்தானா? நகோமியை பற்றி கொண்ட அந்த உறுதியான மனம், விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். உம்முடைய தேவன் ஏன் தேவன், நீங்க எங்க சாகுறீங்களோ? சில சொல்லுவாங்க நான் ஒன்னே கொண்டுதான், அதே போல விட மாட்டேன். மோவாபிய ஸ்திரீ எங்க, பெத்லகேம் எங்க, போவாஸ் எங்க, மோவாபிய ஸ்திரீ எங்க, பெத்லகேம் எங்க, ரூத்தினுடைய ஸ்தானம் எங்க? ஆனா உறவுல ஒருவள் உறுதியா இருந்த போது எது எது அவளுக்கு எட்டாததா இருந்ததோ அது எல்லாம் அவளுக்கு கீழே வந்துட்டு. ஆமேன், ஆமேன். இப்பொழுது வயல் நிலத்துல ஒரு ஓரத்துல இருந்து கதிர் பொறுக்கிறா. அடுத்து போவாஸ் பாதத்துக்கு கீழே வந்து உக்காந்துட்டா. 4வது அதிகாரத்துல போவாஸ் பக்கத்துல வந்து உக்காந்து இருக்கிறா. இது எப்படி? இதுக்கு பின்னாடி இருந்தது என்ன? என்ன மேஜிக் இது? என்ன காரியம்? ஒண்ணு இல்ல, உறவுல உறுதியா இருந்தா. ஏசாயா 26வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அக்காலத்திலே பாடப்படும் பாட்டாவது என்று சொல்லி அந்த 26வது அதிகாரத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு அதிலும் மரணமாக ஏற்படுத்தும். 2வது வசனம் நல்ல, நான் வாசிக்கிறேன். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். இப்போ அந்த பலனான நகரம், அந்த நித்திய வீடை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த டோர் வந்து இப்போ யாருக்கு ஓபன் ஆகுது தெரியுமா? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. இவங்க நின்னா சத்தியம், இருந்தா சத்தியம், நடந்தா சத்தியம், உட்கார்ந்தா சத்தியம், A to Z. இவங்க ஃபுல்ல வசனத்தின்படி இவர்களுக்காக மட்டுமே ஓபன் ஆகப்படுகிற அந்த பரலோக வாசல், அந்த நீதியின் வாசல் இப்படி சொல்லப்பட்டிருக்கும் போதே நமக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம். ஆனா அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர், உம்மையே நம்பி இருக்கிறபடியாக நீர் அவனை. அப்போ சத்தியத்தை கை கொண்டு உள்ளே பிரவேசிக்க நீதியுள்ள ஜாதி பிரவேசிப்பதற்காய் திறக்கப்பட்ட டோருக்குள்ள நாம் போனா ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கிறது. அதற்குள்ள யாரு போனா தடை இல்லையோ அவரை நான் எந்த அளவுக்கு கட்டியா பிடிச்சிருக்கிறேனோ. ஹல்லேலூயா. இயேசுவை விட்டு பரலோகத்துக்கு போலாம் மட்டும் நீங்க யாரார்? நான் ஒரு பாஸ்டருடைய பையன், அந்த தகுதியை வச்சு எனக்கு பரலோகத்துக்கு போக முடியாது. எங்க தாத்தா பெண்டிகாஸ்ட், எங்க தாத்தா ஃபுல் காஸ்பல், நாங்க எல்லாருமே பூர்வீக. இந்த சர்டிபிகேட்டை வச்செல்லாம் கொண்டு போக முடியாது. எனக்கும் இயேசுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு தான் என்ன அங்க கொண்டு போய் சேர்க்க போகிறது. ஆமென்.
ஆமே. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் எங்க அம்மா நல்லா ஜெபம் பண்றாங்க, எங்க அப்பா நல்லா ஜெபம் பண்றாங்க, போகும்போது என்னையும் இழுத்துட்டு போயிருவாங்க. அவங்க பார்ப்பாங்க, உன்னை கூட்டு போனா என்னைய வெளியே விட்டுருவாங்க, மகனே நீ வெளியே. இல்ல இல்ல இல்ல, அதான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள நாட்கள் போயிருங்க. ஆமா, என்னைக்கு நம்முடைய தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய நகோமிக்கு ஹோப்லெஸ். இந்த ரூத்து சொல்றான், நீங்க ஏதாவது உங்க வாழ்க்கையை தேடிக்கோங்க. ஒரு நம்பிக்கை இழந்தவளே தன்னை ஒருவள் விடாமல் பற்றி கொண்டதும் அவளை அழைத்து கொண்டு பெத்லகேமுக்கு போகிறாள். நம்பிக்கை நாயகன் அவர். ஹல்லேலூயா. உறுதியா எலியா எலிசாட்ட சொல்ற, நீ இங்கே இரு. நோ. இப்ப அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறது யாருக்கெல்லாம் தெரியும்? எலிசாவுக்கு தெரியும். வேற பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு தெரியும், எரிகோவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு தெரியும். அப்போ இந்த மேட்ரு எல்லாருக்கும் தெரியும், விசேஷமா இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு தெரியும். ஆனா எலியாவோடு பயணிக்கிறது ஒரே ஒருவன். சத்தியத்தை அறிந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. இயேசு திரும்ப வருவார்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இயேசுவோடு திரும்ப எடுத்துக்கொள்ளப்படுறவங்க எத்தனை பேர்? இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒருவன் மட்டும் உடன் பயணிக்கிறான். இப்பொழுது அவர்கள் யோர்தான் பக்கத்தில் வருகிறார்கள். 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்கள். புத்திரர்கள் 50 பேர் போய், நல்ல கவனி, 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். தூரத்திலிருந்து பார்க்கிற கூட்டத்தில் 50 பேர், எலியாவின் கூட நிக்கிறதுல ஒரே ஒருவன். சபையை இதுதான் கடைசி நாட்கள்ல நடக்க போகிறது. எல்லாம் தெரியும், இயேசு வந்தது தெரியும், இயேசு போனது தெரியும், இயேசு திரும்ப வரப்போகிறது தெரியும். தூரத்திலிருந்து வேடிக்கை பார்க்கிற அநேக கூட்டம் உண்டு. அவருடைய வருகையை அந்த கூட்டத்தில் நிற்க கூடாது. அவரோடு கூட ஒரு எலியா கூட எப்படி எலிசா நிக்கிறானோ யோர்தானுக்கு முன்னாடி, அப்படி நிக்கணும். எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனநிலை அல்ல. நான் எங்க நிக்கிறேன்? நான் எலியாவின் பக்கத்தில் எலிசா நின்றது போல என் இயேசுவின் பக்கத்தில் நிக்கிறேனா, இல்ல எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு தூரத்தில் நிக்கிறேனா? இந்த எல்லாம் தெரியும்ங்கிற மனநிலைமை நம்மளை தூரத்துல கொண்டு போய் விட்டுரும். பேதுருவை தூரத்துல தானே கொண்டு போய் விட்டுச்சு. ஆண்டவர் சொல்றார், நான் செய்யறது உனக்கு இப்ப தெரியாது. அவன் ஏத்துக்கவே இல்லை. நான் போற இடத்துக்கு இப்ப நீ வரக்கூடாது. நான் ஏன் வரக்கூடாது? ஏத்துக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்ற, நீ 3 தடவை மறுதலிக்க போறானா? ஆண்டவர் உங்க கூட காவல்ல வர்றதுக்கு ரெடி. எல்லாம் தெரியும்ங்கிற மனநிலைமை லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போன போது பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்றான் என்று. எல்லாம் தெரியுங்கிற மனநிலைமை நம்மள தூரத்துல கொண்டு போய் விட்டுரும். தெரியும், ஹே எலியா எடுத்துக்கொள்ள விட போறா தெரியும், எங்களுக்கு தெரியும், எனக்கு உனக்கு முன்னாடியே தெரியும். நாங்க யாரு? தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர். நீ யாரு? நீ சேத்துல இருந்தவன் இல்ல. அவன் இன்னைக்கு தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர். இன்னைக்கு இந்த அகங்காரம், இந்த பெருமை எல்லாம் நமக்கு ஆகாது. அபினதாப் வீட்டில இருந்து ரதத்துல உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வராங்க. காளைகள் கொஞ்சம் இதானதும் பெட்டி என்னாச்சு? யார் கை வச்சா? ஊசா யாரு? ஏன் தாவீது கை வைக்கல? ஊசா யாரு? அபினதாபினுடைய மகன். 30 வருஷம் அந்த பெட்டி எங்க இருக்கு? ஊசா வீட்டில் தான் இருக்கு. இதெல்லாம் நாங்க பார்க்காததா? 30 வருஷம் அந்த பெட்டி எங்க இருக்கு? டெய்லி பார்த்து பழகாச்சு. ஜபம் தானே, ஆராதனை தானே, டெய்லி. அதனால துணிகரம் வந்துட்டு. வேற யாராவது கை வச்சாங்களா? அவன் கை வச்சான், விழுந்துச்சு அட்டி. இப்ப தாவீது அந்த பெட்டி ஓபேத்-ஏதோம் வீட்டுக்கு கொண்டு போகிறான். ராஜா சொன்னதுனால ஓபேத்-ஏதோமுக்கு என்ன செய்ய முடியாது? ஓபேத்-ஏதோமுக்கு எவ்வளவு பயம் இருக்கும். அந்த பெட்டி உள்ள வரும்போது நான் நம்புறேன் அவன் குடும்பமா முழங்கால் போட்டிருப்பான். ஆண்டவரே, இதற்கு நான் பாத்திரவானே அல்ல, இதற்கு நான் தகுதியுள்ளவனே அல்ல. அந்த பெட்டி உள்ள வந்திருந்த 3 மாதம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்.
என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஏங்க நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இது நான் நடுக்கத்தோடு பேசிட்டு இருக்கிறேன். அவர் பாஸ்டர் பையன், நடுக்கத்தோடு பேசுறேன். நம்ம தலைமுறைகள் இந்த அனுபவத்தில் சின்ன வயசுலேருந்தே வளர்றதுனால கொஞ்சம் இந்த நிர்விசாரம் துணிகரெல்லாம் வந்துடும். பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தை சொல்லிக் கொடுக்கணும். 30 வருஷம் ஒரு வீட்டில் இருந்ததுனால அந்த பெட்டி அசைஞ்சதும் தாவீது தொட்டானா இல்ல, அடுத்து என்ன செய்யணும் பார்த்துட்டு இருக்கும்போது இது 30 வருஷம் நாங்க பார்க்காத ஊழியமா, நாங்க பார்க்காத, கை வச்சான் அடி. ஆமே. ஓபேதேதோம் வீட்டுக்குள்ள ராஜா சொல்லிட்டாரு. எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு. எல்லாரையும் கூட்டிருப்பான், பிள்ளைகளை வாங்க, மனைவியை கூட்டிருப்பான், பார்த்துரு, விழுந்துரு, பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு களி கூறுங்கள். எல்லாம் தெரியும், நாங்க பார்க்காத, நாங்க கேட்காத, இந்த நாங்கிற சுயம் இருக்கிறது வரைக்கும் நமக்கு ஆண்டவருக்கு இடையில பயங்கரமான டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆமேன். எப்பொழுது பத்மோ தீவிலே செத்தவனை போல, ஆமே, நல்ல கவனிங்க, ஆவிக்குள்ளாகி மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் அவர் உலாவுகிறதை அவன் பார்க்கிறான். ஆனால் எப்பொழுது செத்தவனை போல யோவான் பாதத்தில் விழுந்தானோ அப்பதான் தொடுறாரு. அதன் அர்த்தம் என்ன? இப்போ நீ எனக்கு தூரமானவன் அல்ல, எனக்கு சமீபமானவன். ஆமே. டெய்லி எங்க பார்த்தாலும் பைபிள் 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 மேல ஒரு மரியாதையே இல்லை. கால் வைக்கிற இடத்துல, பைபிள் இருக்கிற இடத்துல காலை தூக்கி எப்படி வைக்கிறது? ஏன்? பழகிட்டோம், ஈஸியா பழகிட்டோம். அதுக்காக நான் பைபிளை விக்கிரமாக்க சொல்லல. ஆனா எங்க போச்சு அந்த தெய்வ பயம்? எங்க போச்சு? ஊசாக்கு இதனால தாங்க அடி விழுந்துச்சு. ஆண்டவர் இரக்கம் உள்ள தேவருங்க, அப்படியெல்லாம் ஈஸியா யாரையும் தண்டிக்க மாட்டார். நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எனக்கு எல்லாம் ஈஸி ஆயிட்டு. ஆனா அதே பற்றி இப்போ இன்னொருத்த வீட்டுக்கு போகும்போது அவன் எப்படி இருந்திருப்பான், அவன் உள்ள எவ்வளவு பயந்திருக்கும். நான் பாத்திரவானே அல்ல, தகுதியில்லை என் இயேசுவே, நீரந்தன் வீட்டில் வருந்திய ஒவ்வொரு நாளும் நான் அன்பா சொல்றேன், சபைக்கு வரும்போது பயத்தோடு வரணும், நடுக்கத்தோடு வரணும். நம்ம அப்பான்னு அழைக்கிற பாக்கியம் பெற்றவர்கள் தான். ஆனா அதே நேரத்தில் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் ஒருவரே தேவன், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்பதை மறந்து விடவே கூடாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இருந்தாங்க, இத்தனை அறிவு இருந்தோம், ஒருத்தன் மட்டும்தானே சுதந்திரிக்கிறான். இப்ப யோர்தானுக்கு முன்பதாக எலியாவோடு கூட எலிசா நிற்கிறான். 8வது வசனம். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும், அடித்தது யாரு? எலியா. பயணித்தது யாரு? இருவரும். உறவுல உறுதியா இருந்தா எந்த பாதையை முடக்கிற தடையானாலும் எங்க அடிக்கணுமோ அவர் அங்க அடிப்பார், எங்க பிளக்கணுமோ அவர் அங்க பிளப்பார். நடந்து போறது நம்ம வேலை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சது அநேகர், அக்கறைக்கு போனது ஒரே ஒருத்தர், எலியா கூட. எலியா மேட்டர் தெரிஞ்சது நிறைய பேர், அக்கறைக்கு போனது எலிசா மட்டும்தான். இயேசுவை குறித்து அறிந்தவர்கள் ஏராளம், அக்கறைக்கு போகிறவர்கள் எத்தனை பேர்? ஏன் எலிசா மட்டும் அக்கறைக்கு போனான்? எலியா கூட நின்னான். ஏன் மற்றவர்களால் அக்கறைப்பட முடியவில்லை? அவர்கள் தூரத்தில் நின்றார்கள். இயேசுவோடு பயணிக்கிறவர்களுக்கு அக்கறை எளிது. தூரம் போகிறவர்களுக்கு பார்க்க முடியும். வந்தாரு, எல்லாரையும் அவருடையவர்களை தூக்கினாரு, போயிட்டாரு. அப்பதான் ஜனங்கள் மார்பில் அடித்து புலம்புவார்களாம். ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே அப்படி சொல்லி மார்பில் அடிப்பாங்களாம். இன்னைக்கு எனக்கும் இயேசுக்கு இடையே இருக்கிற உறவின் ஆழம் எப்படி இருக்கிறது, அந்த நெருக்கம் எப்படி இருக்கிறது, நான் ஆவியில் அதிகமாய் உணர்கிறேன். ஆவியானவர் சபையோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு காரியத்தை கூட நான் டச் பண்ணிட்டு ஜெபம் பண்ண விரும்புறேன். அக்கறைப்பட்டாச்சு. இப்போ இதுவரை
எலியா ரொம்ப பேசல, சும்மா லைட்டா பேசிட்டு இருந்தார். இப்போ எலிசாவை பார்த்து கேட்கிறார். 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? நல்ல கவனிங்க. உறவுல உறுதியா இருந்தா அவருடைய உள்ளம் ஏதாவது செய்யணும்னு என்கிட்டே இருக்கும். நான் உனக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நான் அன்பா இயேசுவின் நாமத்துல சபைக்கு சொல்றேன், உறவுல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா அவரே கேட்பேன், நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் உனக்கு என்ன செய்யணும்? மோசே, உனக்கு நான் என்னப்பா செய்யணும்? ராத்திரி சாலமோன் ஆரம்பத்தில் தாவீதை விட ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாள். அவ்வளோ தேவனை ரொம்ப பிரியமானவன். நைட்டு சொப்பனத்தில் வந்து, நீ விரும்புகிறத என்கிட்ட எத்தனை பேர் அப்படி ஆண்டவர் கேட்டிருக்கிறார்? அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு, அதன் அர்த்தம் என்ன? அவனுடைய மனநிலைமை இப்பொழுது பூமிக்குரியவைகள் மேல் அல்ல, மேலான அக்கறை. என் மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம். என் மனம் எதில் இருக்கிறது என்பதை அவர் பார்ப்பார். என் மனம் பூமிக்குரியதில் இருக்கும்போது அவர் வந்து உனக்கு நான் என்னப்பா செய்யணும் கேட்க மாட்டார். கேட்டா நான் என்ன கேட்பேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அக்கறை கட்டப்பட்ட நாம் என்ன செய்யணும் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உடனே எலிசா கேட்கிறான், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ஓகே. நான் அந்த சரித்திரத்துக்குள் போகல. இப்ப எலிசா ஒண்ணு கேட்டுட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய். அரிதான காரியம்னா ஹார்ட் திங், ரொம்ப கடினமான காரியத்தை நீ கேட்டாய். அடுத்த வார்த்தை, உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். நீ என்கிட்ட கேட்டது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா நான் உனக்கு சொல்றேன், நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும். நீ என்னை பார்த்தா உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. நீ என்கிட்ட ஒரு காரியம் கேட்டிருக்கல, இதுக்காக நீ யாரையும் போய் பார்க்க கூடாது. ஆமென், ஆமென். நீ கேட்டது ரொம்ப அரிதான காரியம் என்பது தெரியும். ஆனா நான் உனக்கு சொல்றேன், நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் நீ இப்ப என்கிட்ட கேட்டுட்ட இல்ல, இதற்காக நீ இனி இன்னொரு ஆளை போய் பார்க்க கூடாது. இப்போ சம்பவத்துக்குள்ள வரும். எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா வந்து யாரை பார்க்கணும்? எலியாவை பார்க்கணும். அதுக்கு என்ன வழி? அடுத்த வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்களிடமாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அடுத்த வார்த்தை, அதை எலிசா கண்டு. போதும். இப்போ ஒரு கண்டிஷன் வச்சாச்சு. என்ன எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தா உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அவன் பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்? ஒண்ணு செய். எலியாவோட என்ன செஞ்சிட்டு? பேசிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எழுதினது அப்படியே வாசிக்கிறேன். தேவனோடு பழகுகிறவனுக்கு அரிதானவைகளும் எளிதாகும். உறவில் ஒருவன் உறுதியாயிருந்தால் அரிதானவைகளும் அவனுக்கு எளிதாய் மாறும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உறவில் இல்லாதவனுக்கு எளிதானவைகளும் அரிதானதாகும். சின்ன விஷயத்துக்கு போராடிட்டு இருக்கிறோம், சின்ன காரியத்துக்கு போராடிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய காரியங்கள் வாக்குத்தத்தமா இருக்க சின்ன விஷயத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்றோம், போராடுறோம். இதெல்லாம் எதனால வந்தது? உறவில் உறுதியா இருக்கிறவனுக்கு அரிதானவைகளும் எளிதாகும். உறவில் விரிசல் உள்ளவனுக்கு எளிதானவைகளும் அரிதானவைகளாகும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இவன் எந்த அளவுக்கு எலியாவோடு உறவில் இருந்தான் என்பதன் அடையாளம். எலிசா எடுத்துக்கொள்ளப்பட்டதை இவன் பார்த்துட்டான். இவன் பார்த்துட்டால இவனுக்கு என்ன கிடைச்சிட்டு? ரெட்டிப்பான வரம் கிடைச்சிட்டு. அந்த இடத்துல நாம இருந்தா என்ன செய்வோம்? அடுத்த வரம் சாட்சி.
எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் பார்த்துட்டேன். ஆனா எலிசா என்ன சொல்றான் தெரியுமா? என் தகப்பனேன்னு கத்துறான். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தவரே என்று புலம்புறான். அதன் அர்த்தம் என்ன? எனக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் எனக்கு நீங்க தான் வேணும். எனக்கு நீங்க என்ன கொடுத்தாலும், எனக்கு நீங்க அரிதான காரியத்தை எனக்கு மேல ஆசீர்வாதமாய் பொழிந்தாலும், நீங்க இல்லைனா வாழ முடியும். அப்படி புலம்பிட்டு அடுத்து செய்யற செயலை பாருங்க. தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்து 13வது வசனம். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய். சால்வை யாருடையது? எலிசா கிழித்தது யாருடையது? தன்னுடையதை கிழிக்கிறான், எலியாவினுடையதை எடுக்கிறான். இனி நான் அல்ல. இந்த உறவு எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா? நான் அல்ல, இயேசுவே. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் அவன் காணப்படாமல் போயிட்டான். He was not. அவன் இல்லை, அவர் இருக்கிறார். என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இணைந்து மறைந்துள்ள. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நித்தியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு மேன்மையை வைத்திருக்கிறார், எவ்வளவு மகிமையை வைத்திருக்கிறார். இந்த உறவுக்குள்ள இந்த அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம், இதுக்குள்ள நம்ம பயணிக்கும் போது கடைசியில் நம்மை பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த எலியாவின் சால்வையை எடுத்து எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி எலிசா என்ன பண்றான்? தண்ணீரை அடித்தான். தண்ணீர் என்னாச்சு? இதுக்கு முன்னாடி செஞ்சது யாரு? இப்ப யாரு செய்யறா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான். இத யார் பார்க்கறாங்க? தூரத்துல நம்மள நிறைய பேர் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவனை விட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எலியா போக போறாங்க. அப்புறம் இவன் என்ன செய்ய போறான்? அடுத்து என்ன செய்ய போறான்? நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்மளை விட சீனியர்ஸ், தீர்க்கதரிசிகளின் புத்திரர், நம்மளை விட ஜெப வீரர்களா இருப்பாங்க. இவள் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்து இவன் என்ன செய்ய போறான்னு பார்க்கும்போது இவன் தனியா நிக்கிறது தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா இவனுக்கு முன்பதாக யோர்தான் மீண்டும் விளக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? 15வது வசனம். எரிகோவில் பார்த்து கொண்டு இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கினது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் உன்கிட்ட கூட வர பிடிக்காம தூரத்தில் நிக்கிறவங்க உன் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியத்தை கண்டு ஓடி வர போகிறார்கள். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி இந்த இடத்துல அவங்க எலிசாவை சொல்லல, எலியாவின் ஆவியை சொல்றாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உறவில் உறுதியா இருந்தா நம்மிலிருந்து கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டே இருப்பார். உதிக்கிற உன் ஒளியின் இடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. அந்தியம் வரே ஆச்சோடும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 minutes நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். பாடுங்க, இயேசு என்றே கூட. பாத்தீங்களா, வேற ஒண்ணுமே இல்லை. தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசன வரம் உள்ளவங்க. அவங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சவங்க, காலத்தை அறிந்தவர்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் யார் தெரியுமா? காலத்தை அறிந்தவர்கள். அடுத்து என்ன நடக்கணும் அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஸ்பெஷல் கிஃப்ட் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா எங்க நிக்கிறாங்க? தூரத்துல நிக்கிறாங்க. இந்த எலிசாவுக்கு ஒன்னும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் கூட இருக்கணும்.
அவர் கூட பழகணும். அந்த எலியாவின் ஆவி அந்த காலத்தை அறிந்து தூரமாய் நின்ற 50 பேர் மேல இறங்கல. கடைசி வரை இந்த உறவுல உறுதியா நின்னா தெரியுமா, அவன் மேலதான் இறங்குச்சு. ஒரு விஷயம் கண்களை மூடி, ஆண்டவரே உங்க கூட இருக்கிற உறவுல நான் உறுதியா இருக்கணும். எது வந்தாலும் விட்டுறக்கூடாது, விட்டு விலகிடக்கூடாது. அந்தியம் வரை ஆச்சோடு மதி இயேசு என்னே கோடை மதி. அந்தியம் வரை ஆச்சோடு மதி இயேசு என்னே கோடை மதி. இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே, ஆமாரோடு சேர்ந்திருந்தால் பயமில்லையே. விரும்பி பாடுங்க. ஆனந்தமே, ஆமாரோடு சேர்ந்திருந்தால் அன்பேருந்த அற்புதமாய் நடத்திடும். ஸ்நேகம் என்னோடு பங்கு வைக்கும் அன்பேருந்த கைகளா, மாதுரியமேறும் மொழிகளா. 2 கைகளை விரித்து உயர்த்தி, ஒற்றைக்கு விடுக இல்ல, மடுத்து மாறுக இல்ல. அந்தியம் வரை அப்பா, கடைசி வரை எனக்கு நீங்க போதும்பா. நான் நிறைய கேட்பேன்ப்பா, ஆனா எனக்கு நீங்க தான் வேணும்பா, எனக்கு நீங்க தான் வேணும்பா, நீங்க வேணும்பா. அந்தியம் வரை இயேசுவே, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் நீங்க வேணும் என் தகப்பனே. சொல்லுங்க, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லை, உம்மை விட பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு மத்தியானமோ அல்லது நைட்டோ கொஞ்ச நேரம் தனியா போய் உட்காருங்க. உங்க விண்ணப்பங்கள்லாம் அப்புறம் வைக்கலாம். உட்காந்து அப்பா அப்பா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்படியே அந்த உறவுக்குள்ள வாங்க, பழகுங்க. அன்பா சொல்ற இயேசு இல்லாம அடுத்து நமக்கு ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசுவை பிடிக்க முடியுமோ பிடிச்சிருங்க, விட்டுறாதீங்க. அப்படியே போய் உக்காந்து அப்பா அப்பா. மோசே அப்படிதாங்க மலையில போய் சும்மா உட்கார்ந்து இருந்துட்டார். அவர் பேசுவாருங்க. நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்தாலும் அவரே பேச ஆரம்பிச்சிருவார். அப்படியே நம்ம அந்த பழக்கத்துக்குள்ள போயிடும். அப்புறம் இரவு பகல்னு பாராம அவரோடு பேசி பழகிற அந்த உன்னத அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போ. இயேசு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே இயேசு. உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் தான் வேணும், நம்ம லாஸ்ட்னு தெரிஞ்சோம். அவன் நம்மை தேடி வந்தான். 2 கைகளை உயர்த்தி மனதார நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீ. தீங்கொன்றும் அணுகாமல் திரு
திருக்கரம் என்னையாய் வளவா உண்மையாய் என் விளக்கை நீரேற்றினீர் என்னையாய் கிருபையாண்டவரே இம்மானேசம் இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லை உம் அன்பு கீணையில் இம்மானேசம் ஜீசஸ் உம் அன்புக்கு இணை இல்லையே. நன்றியோடு துதிக்கிறோம் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே. உங்க திவ்ய பிரசனத்துக்காய் ஸ்தோத்திரம். உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க வைத்தீரே ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீரப்பா. உம்மோடு இருக்கிற உறவுல உறுதியாய் கடைசி வர எந்த ஒரு விரிசலும் இல்லாம இன்னும் நெருக்கமாய் உம்மோடு இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் இந்த அனுபவத்தில் நடத்துவீராக. ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில எது எது அரிதானதாய் காணப்படுகிறதோ அது எல்லாம் இந்த உறவு நிமித்தம் எளிதானதாய் நீர் மாற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்மணி போல காத்துக்கொள்ளும், எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மறைத்து காத்துக்கொள்ளும். கிருபை உண்டாக பண்ணும், நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.